பாஸ்ட் 30 இயர்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? 10 கோடி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா போலியோ வச்சு சொல்கிறாங்க. யூனிக் ஐடியா வச்சு இன்னும் சொல்கிற அளவுக்கு வரல. அதாவது ஒரே ஆள் 2 போலியோவில் போட்டிருக்கலாம். ஒன்று வந்து மிகப்பெரிய ஒரு தலைமுறை, 2வது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எனக்கு 22 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு 27 வயசுல மேரேஜ் பண்ணணும், ஒரு 5 இயர்ஸ் கேப் இருக்கு. இந்த மேரேஜ்க்காக நான் ஒரு அமௌண்ட்டை சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் கல்யாணத்துக்கு இந்த மாதிரின்னு பண்ணுறோம். இதில் எல்லாமே இந்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே உள்ளது ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு எல்லாமே உள்ளதை வந்து நம்ம வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்லேயோ, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸு, ரெக்கரிங் டெபாசிட்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ள வரும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கம்மியான அமௌண்ட் இருக்கிற ஒரு ஸ்டாக் வாங்குறது மூலமா நம்மளை சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி ஸ்டாக்ஸ், ஒரு பிலோ 550 இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் தான் விரும்புகிறாங்க. இது சேஃபான விஷயம் தானே? பட் இந்த புரிதல் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ₹2 ஷேர் ₹4 ஆனால் 100% அப்படின்னு நினச்சி வாங்குறாங்க. அது எத்தனை தடவை ₹2 ஷேர் ₹4 ஆகிடுது. ₹2லேருந்து ₹1 ஆகி அப்புறம் 4 8 ஆகி காணாமல் போன ஷேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. எத்தனை பேரால் சார் 50 59,000 கொடுத்து வாங்க முடியும்னா, அதுக்காக நீங்கள் பென்னி என்னால் இவ்வளோ தான் வாங்க முடியுங்கிறதுக்காக மோசமான ஸ்டாக்கை போய் நான் வாங்கக்கூடாது. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் மிஸ்டர் நாகப்பன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய் சார். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1993ல பிரைவேட் செக்டாருக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 93லேருந்து 2023 வரைக்கும் அதுக்கு ஒரு அபரிவிதமான வெற்றி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2013லேருந்து 23 வரைக்கும் ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் 30 இயர்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வந்து we have to take it with a pinch of salt. ஃபார் எக்ஸாம்பிள் 10 கோடி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா போலியோ வச்சு சொல்கிறாங்க. யூனிக் ஐடியா வச்சு இன்னும் சொல்கிற அளவுக்கு வரல. அதாவது ஒரே ஆள் 2 போலியோவில் போட்டிருக்கலாம். பட் ஆனால் அதனுடைய அண்டர்லைங் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த 30 வருஷத்தில் மியூச்சுவல் ஃபண்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க முடியும். இதற்கு பல காரணங்கள். ஒன்று வந்து மிகப்பெரிய ஒரு தலைமுறை அந்த மாற்றம். இந்த புதிய தலைமுறை இன்றைக்கி இருக்கவங்களுக்கு ஒரு 25, 30, 35 இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இளைஞர்களுக்கு அந்த காலத்து முதலீட்டாளர்கள் போல தங்கம் மேலே முதலீடு செய்கிறதுல பெரிய ஆர்வம் இல்லை. அதில் வருமானம் கம்மிங்கிறது ஒன்று, தங்கம்ங்கிறதே அவங்க வந்து ஒரு பெரிய ஆபரண தங்கமாகவோ அதெல்லாம் அவங்க பார்க்குறதில்ல. அது மேலே பெரிய ஆர்வம் இல்லை. அப்படியே பார்த்தா அதை முதலீடாக தான் பார்க்குறாங்க. அப்போ கோல்டு ETF அல்லது சாவரின் கோல்டு பாண்ட் அதில் முதலீடு செய்கிறாங்க. எகைன் அது மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள தான் வருது. அது இந்த கோல்டு ETFங்கிறது. 2வது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுலேயும் அவங்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லை. என்ன காரணம்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் குளோபல் சிட்டிசன்ஸ். இன்றைக்கி சின்ன நகரங்கள்லேருந்து பெரிய நகரங்களுக்கு வந்து வேலை கிடச்சி வர்றாங்க. 6-7 மாதத்தில் அவங்களுக்கு வந்து ஆன் சைட்டுன்னு அங்கே அனுப்புகிறாங்க, அப்புறம் ஆஃப் சைட்டுங்கிறாங்க. ஸோ எந்த ஊரில் என்றைக்கு இருப்போன்னே அவங்களுக்கு தெரியாது. 2 வருஷம் கழித்து பாம்பேயில் இருப்பாங்க, 3 வருஷம் கழித்து அமெரிக்காவில் இருப்பாங்க, திரும்ப அப்புறம் சென்னைக்கு வந்துடுவாங்க. ஸோ எங்கே வீடு வாங்குறது? ஸோ வீடு வாங்குறது அப்போ அவங்கள்ட்ட கையில் வந்து நிறைய சேமிப்பு இருக்குது. இந்த சேமிப்பு அவங்க வந்து சேனலைஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டு. சில பேர் ஸ்டாக்ஸுக்கு வர்றாங்க. பட் டைரக்ட் ஸ்டாக்ஸில் ரொம்ப வாலட்டிலிட்டி எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறாங்க. அதுதான் இந்த ஒரு 20, 25 குறிப்பாக இந்த ஒரு 7-8 ஆண்டுகளில் தான் மிகப்பெரிய வளர்ச்சின்னு தான் சொல்லணும். 10 வருஷத்துக்குள்ளே தான் மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொல்லணும். எண்ணிக்கையின் அடிப்படையிலே நிறைய பேர் வந்திருக்காங்க. முதலீட்டினுடைய அந்த அளவு பார்த்திங்கன்னா அதுவும் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இதற்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற முதலீடுகளின் மீது இருப்பதை விட இதில் வந்து அதிக வருமானம் வருங்கிறதும், அதெல்லாம் விட இது லிக்விட். இன்றைக்கி ஒரு வீடை வாங்கிட்டு விற்கணும்னா ரொம்ப இது பண்ணணும். அதே மாதிரி கோல்டு விற்க போனோம்னாலும் அதில் ஒரு பர்சன்டேஜ் கழிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க. வேற இது வந்து மினிமம் லாஸில் வர முடியும். எக்ஸ்ட்ரா மார்க்கெட் வாலட்டிலிட்டி தவிர அது வந்து இருக்குது, நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க் எடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. இதுதான் இது வரைக்கும் வந்த பாதை. ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே அளவு க்ரோத், இந்த 5 வருஷத்தில் இருந்த க்ரோத் இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு தொடரும். அதற்கப்புறம் ஒரு ஸ்டாச்சுரேஷன் வரும். ஒரு அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாடுகளில் இருக்க மாதிரி ஒரு இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அமெரிக்க முதலீட்டாளர்கள் 50% மேலே வந்து பங்குச்சந்தை சார்ந்த இந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்லாம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவருடைய முதலீடுகள் இருக்குது எண்ணிக்கையின் அடிப்படையில். அதே மாதிரி ஒட்டுமொத்த முதலீட்டினுடைய தொகையில் பார்த்தீங்கன்னா அதுவும் பாதிக்கு மேலே பங்குச்சந்தை அல்லது பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் தான் இருக்குது அங்கெல்லாம். இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு வரல. அதை நோக்கி ஆனால் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். பென்ஷன் ஃபண்ட்ஸும் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க.
இதுக்கெல்லாம் ரொம்ப திரும்பவும் சொல்கிறேன், முக்கியமான காரணம் என்னென்னா அதனுடைய லிக்விடிட்டி, உடனடியாக காசாகக்கூடிய ஒரு ஒரு விஷயம். கோவிட் டயத்தை எடுத்துங்க. ம். மார்ச் 2020 எல்லா நகை கடையும் மூடிட்டாங்க. எல்லா ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸும் மூடியாச்சு. அவசரமா பணம் வேணும்னா கையில வச்சிருந்த மியூச்சுவல் ஃபண்டையோ, பங்குகள வித்தா 24 ஹவர்ஸ்ல பணம் வந்துருச்சு பேங்க்ல. ம். ம். ஸோ இதுதான் இதனுடைய இந்த லிக்விடிட்டியும், இந்த வளர்ச்சியும், முதலீட்டினுடைய வளர்ச்சியும் ம். மிகப்பெரிய காரணம். ஓகே. நீங்க சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, ஒரு 5, 6 வருஷத்துல ஒரு சேச்சுரேஷன் பீரியட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாரி ஒரு பீரியட் வருது அப்படின்னா, அத எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்க ஒருத்தர் அணுகணும்? இல்ல அது என்ன ஆகும்னா, ஒரு ஒரு லெவலுக்கு மேல வளர்ச்சி எப்போதும் தொடர்ந்துகிட்டே இருக்காது. ம். ஒரு ம். நேரத்துல நின்னு நிதானித்து மூச்சு வாங்கி தான் அடுத்த ஓட்டம்ங்கிறது ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் வந்து அண்டர் இன்வெஸ்டடா இருந்தது. பங்குச்சந்தை அல்லது பரஸ்பர நிதி திட்டம்ங்கிறது வந்து அண்டர் இன்வெஸ்டடா இருந்தாங்க. இப்போ வந்து அது கரெக்ட்டா வந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கையில இருக்க எல்லா முதலீடுகளும் அல்லது இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முதலீட்டாளர்கள் இத போட்டதுக்கப்புறம், புதிதாக வளர்ச்சிங்கிறது பெரிய அளவுல இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா, மார்க்கெட் மெச்சூர் ஆயிடும். அமெரிக்கா மாதிரி, பல வளர்ந்த நாடுகள்ல இருக்க மாரி, மார்க்கெட் வந்து மெச்சூர் ஆகும். மார்க்கெட் மெச்சூர் ஆகும்பொழுது ரிட்டர்ன்ஸ் மாடரேட் ஆகும். ம். ரிட்டர்ன்ஸ் மாடரேட் ஆகுதுன்னா, இன்னைக்கு கொஞ்சம் பேரு அ அ இருக்காங்க. நெறைய பங்குகள வாங்குறாங்கன்னா, பங்குகளுடைய விலை ஏறும். ம். அதிக அளவுல வாங்குறவங்க வர, வர இன்னும் பங்குகளுடைய விலை ஏறும். ம். அப்ப பங்குகள் நெறைய நிறுவனங்கள் புதிய வெளியீடுகள வெளியிடுவாங்க. அப்ப அந்த பங்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது 2ம் சரிசமமாகும். அப்ப ஓகே. வருமானம்ங்கிறது இன்னைக்கு இருக்க ஒரு 14%, 15%, 16% வந்து இண்டெக்ஸே குடுக்குது. ம். அது மிக, மிக குறைந்து அப்படியே ஒரு 12, 10 அந்த மாரி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனால், அப்ப முதலீட்டாளர்கள் பணத்த வந்து இதிலேருந்து எடுத்து வேற எதுக்கு போவாங்களா? பிக்ஸட் டெபாசிட்க்கோ, கோல்டுக்கான்னா, ஒரு சிலர் போகலாம். பெரும்பான்மையானவர்கள் போமாட்டாங்க. காரணம் என்னன்னா, அப்பவுமே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, தங்கத்தை விட அல்லது பிக்ஸட் டெபாசிட்ட விட இது கொஞ்சம் அதிகம். ஏன்னா, இது ஒரு ரிஸ்க் கேபிட்டல். ம். இது நிச்சயமாக ஒரு ஒரு 30% ஆவது அதிக அளவு வருமானத்தை குடுக்கும்ங்கிறதுனால, ஓகே. அதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, அது அப்படித்தான் தொடர்ந்து அந்த வளர்ச்சி இருக்கும். ஆனா, வளர்ச்சி மாடரேட் ஆகும். ஓகே. ஸோ அதோட வாய்ப்பு வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருக்கிறதுக்கு நெறைய ஆமா. வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஓகே. என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இது கேள்வின்றத விட ஒரு டிப்ஸ்னே சொல்லலாம். இப்போ எனக்கு 22 வயசு ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். எனக்கு 27 வயசுல மேரேஜ் பண்ணணும். ஒரு 5 இயர்ஸ் கேப் இருக்கு. இந்த மேரேஜ்க்காக நான் ஒரு அமௌண்ட்ட சேர்க்கணும் அப்படின்னா, அதுக்கு நான் என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்ல எனக்கு ஒரு குழந்தை வந்துட்டு பொறந்துட்டு, அத படிக்க வைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றேன். அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு நான் என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? தென் என்னோட 60 இயர்ஸ்ல நான் வந்துட்டு ஒரு வேர்ல்ட் டூர் போணும். என்னோட ரிட்டயர்மென்ட் ஃபண்ட் வச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு பல்க்கா அமௌண்ட் வரணும். அது வரணும் அப்படின்னா நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கணும். இந்த 3 இன்வெஸ்ட்மென்ட்க்கு உங்க சைட்ல இருந்து டிப்ஸ் என்ன சார்? இப்ப இந்த வயதான பிறகு ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வேர்ல்ட் டூர் போலான்னு சொன்னீங்க. ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே டூர் முடியாது. மோஸ்ட்லி நல்லா ஹெல்த்தியா இருக்கட்டும். பட் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அடிக்கடி போவாங்க. ஸோ நீங்க இந்த டூர் ஏன் தள்ளி போடுறீங்க? ம். 30 வயசுல போகணும், 35 வயசுல போகணும், 40 வயசுல போகணும். ஒவ்வொரு வருஷமும் 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ம். வேர்ல்ட் டூர், வேற ஒரு ஃபாரின் டூர், ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா லோக்கலா எங்கேயாவது போறோம். இதெல்லாம் ஏன்னா ஃபேமிலி எல்லாருமே வளர்ந்து பசங்கள்லாம் படிச்சு போயிட்டாங்கன்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேர் தான் அவங்க போறாங்க. அதில என்ன இருக்குது? ஒண்ணும். ஸோ இது எல்லாமே ஒரு இதில குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுங்கிறத தவிர, மத்த எல்லாமே டைம் பவுண்ட் கிடையாது. ம். இம்மீடியட்டா இருக்கணும். இப்ப நான் அது 3 விதமா பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து ரிட்டயர்மென்ட் கார்பஸ்ன்னு ஒண்ணு வேணும். ம். நம்ம ஓய்வு பெற்ற பிறகு நம்ம சம்பாதிக்காமல் இருக்கும் பொழுது, அதாவது நமக்கு மாதாந்திர வருமானம் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு வருமானம் வேணும். அதுக்கு சேமிக்கணும். இது நீண்ட கால திட்டம். இடைக்கால திட்டம்ங்கிறது குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, வீடு கட்டுறது, இதற்கானது. குறுகிய ஷார்ட் டேர்ம்ல உள்ளதுங்கிறது 2 வீலர் வாங்குறது, 4 வீலர் வாங்குறது. இந்த மாரி ஒரு 3 வருஷத்துல, 4 வருஷத்துல கல்யாணத்துக்கு இந்த மாரின்னு பண்றது. இதில எல்லாமே இந்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள உள்ளது ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு எல்லாமே உள்ளத வந்து நம்ம வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்லயோ அல்லது அ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸு, ரெக்கரிங் டெபாசிட்டு, வங்கிகள்ல ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாரி இதில பாதுகாப்பான முதலீடுகள்ல போடுறது நல்லது. இதில போய் நீங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா 5 ஆண்டுகள், 4 ஆண்டுகளுக்குள்ள மிரக்கல் எதுவும் நடக்காது. ம். பங்குச்சந்தையில நான் பணம் போட்டேன், கட்டாயம் வந்து பணம் டபுள் ஆயிடும், ட்ரிபிள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அது நடந்தா அது நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளோதான். அதுக்கு அடுத்து இந்த இடைக்காலம் சொன்னேன் இல்லையா? வீடு வாங்குறதுக்கு. இதுக்கான பணத்த வந்து நம்ம பங்குச்சந்தையில போடலாம். ஒரு 7, 8 வருஷமோ, 10 வருஷமோ நம்ம தொடர்ந்து ஒரு 25 வயசுல ஆரம்பிச்சு 35 வயசுல ஒரு நல்ல பெரிய வீடா வாங்க நினைக்கிறோம். அப்படின்னா, அப்ப அதுக்குள்ள சேமிப்பை நம்ம வந்து இந்த மாரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம். இந்த 60 ஆண்டு நம்ம ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் நமக்கு இப்ப தேவைப்படுற பணத்த கூட நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, ஸ்டாக்ஸ்லயோ போடலாம். தப்பில்ல. ஆனா நம்ம பண்றதெல்லாம் தலைகீழ். நான் ரிட்டயர்மென்ட்க்கு எனக்கு பாதுகாப்பான முதலீடா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வைப்போம். அது குடுக்க போற வட்டி 6லேருந்து 7% அல்லது ரொம்ப போனா 8 இன்ஃப்ளேஷனே அதில சாப்பிட்டு ம். போயிடும் பாதிய. நீண்ட கால அடிப்படையில இந்தியா மாரி வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல பங்குச்சந்தை நிறுவனங்கள் எல்லாமே லாபம் ஈட்டும். நம்ம ஒரு பக்கம் கார்ப்பரேட்ஸ திட்டுனாலும்,
அது ஏன் திட்டுறோம்? அவங்க அதிகமாக லாபம் ஈட்டுகிறார்கள் அப்படிங்கிறதுனால தான். அப்ப அந்த லாபத்தில் நம்ம பங்கு பெறுறதுக்கு ஒரே வழி வந்து அந்த பங்குச் சந்தையில் நம் பங்குகள் நல்ல தரமான பங்குகளில் முதலீடு செய்வது. அதற்கான திறமையும், நேரமும் நமக்கு இல்லைன்னா, அது பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம குடுக்கறது தான் வழியா இருக்க முடியும். ஸோ இந்த 2ல ஷார்ட் டெர்ம்னா அங்க போய் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ட்ரேடே பண்ணக்கூடாது. டெரிவேட்டிவ்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கக்கூடாது. ஒன்லி ஃபிக்ஸட் டெபாசிட் ரொம்ப பாதுகாப்பான முதலீடு. அதில தான் நம்ம பணத்த போடணும். ரெக்கரிங் டெபாசிட்ல போடணும். போஸ்ட் ஆஃபீஸில நல்ல அதிக வட்டி தரக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. நீண்ட கால அடிப்படையில ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள தேவைகளுக்கு எல்லாமே நம்ம பெரும்பாலும் பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள் அதில போடலாம். அதில ஒரு பகுதி கடன் பத்திரங்கள்ல முதலீடு செய்யலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அசெட் அலோகேஷன் ஒண்ணு பண்ணணும். அந்த அசெட் அலோகேஷன்னா என்னங்கிறத அவங்க கத்துக்கணும். அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர்ட்ட போனா அவர் கைட் பண்ணுவாரு. நம்ம இது ரூ. 100 இருக்குன்னா, ரூ. 100 எப்படி பிரித்து முதலீடு செய்யணும்? 10 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படுறத எப்படி போடணும்? 5 வருஷத்துல தேவைப்படுறத எப்படி போடணும்? எவ்வளோ நம்ம கோல்டுல வச்சுக்கணும்? எவ்வளோ வந்து ரியல் எஸ்டேட்ல போடணும்? அப்படின்னு அவங்க கைட் பண்ணுவாங்க. அதுபடி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு இயர்லி ஒன்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கால வரம்பு இருக்கா? ஸோ தட் நல்லா இருக்கும் உங்க ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து எப்படின்னா, இப்ப அமெரிக்காவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரும்பாலும் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து பிரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் போயிடுவாங்க. சும்மா இருக்க உடம்பு ஒண்ணும் பிரச்சனையே இல்லாம, ஆனா 6 மாசத்துக்கு ஒருக்கா போயிடுவாங்க. ஏன்னா, உங்களுக்கு ஹெல்த் கேர் சிஸ்டம்ல அது வந்து பார்ட் ஆஃப் இட் போய் பண்ணிடுவாங்க. ஒரு எம்ஜி பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்கு, 1/2 எம்ஜி மெக்னீசியம் ஜாஸ்தியா இருக்குன்னு இதுக்கெல்லாம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட். நம்ம இந்தியால அப்படி கிடையாது. நான் ஐ அம் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் தட். ரொம்ப ஓவரா மானிட்டர் பண்றதும் கஷ்டம், தப்பு. அத கண்டுக்காம அப்படியே விட்டுட்டோம்னா, களை வளர்ந்து இன்னைக்கு போட்டப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நல்லா நெனச்சிருப்போம். 6 மாசத்துக்கு அப்புறம் சிஸ்டமே மாறிடும். அப்ப அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. 30 வருஷம் முன்னால வந்து கோல்டு, ரியல் எஸ்டேட் தான் மிடில் கிளாஸ காப்பாத்துனுச்சு. அது தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது அன்னைக்கு தேதிக்கு. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. அதுவும் கன்டின்யூ ஆகணும். கோல்டும், ரியல் எஸ்டேட்டும். பட் அத தாண்டி இந்த முதலீடுகள நோக்கி மக்கள் வர துவங்கியிருக்கார்கள். ஸோ அத மானிட்டர் பண்ணணும். இந்த மானிட்டர் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இது ஆள பொறுத்து மாறுபடும். எனக்கு அதிகமா நாலெட்ஜ் இல்ல. அடிக்கடி அவர பார்க்கணும் அப்படின்னா, மாசத்துக்கு ஒருக்கா கூட ஆரம்பத்தில முதல் ஒரு 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 வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒருக்கா அவர ஒரு நாள் போய் பார்க்கறதுல தப்பில்ல. ஆனால் ஒரு நம்பிக்கை வந்து அவர் என்ன பண்றாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தேவைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கான அந்த கோர்ஸ் பண்ணிட்டோம்னா, வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஆனா, ஒண்ண புரிஞ்சுக்கணும். எந்த அட்வைஸும் ஃப்ரீயா வர்றதில்ல. ஸோ அட்வைசருக்கு பணம் குடுக்க தயாரா இருக்கணும். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குள்ள வரும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கம்மியான அமௌண்ட் இருக்கிற ஒரு ஸ்டாக் வாங்குறது மூலமா நம்மள சேஃபா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி ஸ்டாக்ஸ் ஒரு பிலோ 50ல இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் தான் விரும்புறாங்க. இது சேஃபான விஷயம் தானா? இப்ப டைரக்ட் ஸ்டாக்ஸ்ங்கிறது ரீட்டெயில் இன்வெஸ்டர், ஸ்மால் இன்வெஸ்டருக்கு வந்து ஜெனரலி நாட் சஜஸ்டட். அதையும் மீறி எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, நான் பண்ண ரெடி அப்படின்னு ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னு வர்றாங்கன்னா, அவங்க கவனிக்க வேண்டியது பொதுவாக அவங்களுடைய இலக்கு என்ன? லாங் டெர்ம் கோல். எனக்கு வந்து சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ல போகாம இருக்கிறது பெட்டர். நான் ஷார்ட் டெர்ம்ல பணம் பண்ணணும், நான் ரிஸ்க் எடுக்க ரெடி, என் பணம் போனாலும் பரவாயில்லைன்னா பென்னி ஸ்டாக்ல பண்றத பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஓகே. பட் இந்த புரிதல் இருக்கு பார்த்தீங்களா? நான் ஒரு ரூ. 2 ஷேர் ரூ. 4 ஆனா 100% அப்படின்னு நினைச்சு வாங்குறாங்க. அது எத்தனை தடவ ரூ. 2 ஷேர் ரூ. 4 ஆயிருக்கு. ரூ. 2லேருந்து ரூ. 1 ஆகி அப்புறம் 4 8 ஆகி காணாம போன ஷேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. கவனமா பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பங்குகள் எல்லாம் உதாரணத்துக்கு அது வாங்கணும்னு நான் சொல்லல. எம்ஆர்எஃப்னு ஒரு பங்கு 3 வருஷத்துக்கு முன்னால 59,000 இருந்தது. இன்னைக்கு ரூ. 1,00,000 கிட்ட இருக்கு. அப்ப அது பெட்டர். இப்ப எத்தனை பேரால சார் 59,000 குடுத்து வாங்க முடியும்னா, அதுக்காக நீங்க என்னால இவ்வளோ தான் வாங்க முடியுங்கிறதுக்காக மோசமான ஸ்டாக்க போய் நான் வாங்கக்கூடாது. என்னால இவ்வளோ தான் வாங்க முடியும்னா இன்னும் கவனமா இருக்கணும். அப்ப தரமான பங்குகள்ல நீங்க வந்து 100 பங்குகள வாங்குறதுக்கு பதில் 5 பங்குகள வாங்கிக்கலாம், 6 பங்குகள வாங்கிக்கலாம். அத விட்டுட்டு நம்ம மோசமான பங்குகள வாங்குறோங்கிறது வந்து சரியானதா இருக்காது. இதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்றேன், புரிஞ்சுக்கணும். பங்குச் சந்தையில வர்றவங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு என்னன்னா, பிரைஸ், வேல்யூ. இது 2க்கும் உள்ள வித்தியாசத்த புரிஞ்சுக்கணும். பிரைஸ் இஸ் வாட் சம்படி டிமாண்ட்ஸ் அண்ட் வாட் யூ பே டு அக்வயர் அன் அசெட். ஏன்னா ஒரு பங்கை வாங்குறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ வேலைன்னு டிமாண்ட் பண்ணுறாரு, அது ஓகேன்னு நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் வேல்யூ அதில் உண்மையில் இருக்கான்னா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக ஒரு பங்கினுடைய மதிப்பு ரூ. 10 இருக்கலாம், உண்மையான மதிப்பு ரூ. 15 இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது பங்குச்சந்தையில் ரூ. 18 வர்த்தகம் ஆகிக்கிட்டு இருக்கும். ஏன்னா வாங்குறவர் நினைக்கிறார் அதுக்கு ரூ. 18 மதிப்பு இருக்குன்னு நினச்சி அந்த விலையை கொடுத்து வாங்குறாரு. அந்த ரூ. 18 பிரைஸ், ரூ. 15 மதிப்பு. ஓகே. அந்த ரூ. 15 மதிப்பு உள்ளது என்னைக்கு ரூ. 12 கிடைக்குதோ அன்னைக்கு நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அது அந்த வேல்யூ பார்த்து வாங்கணுமே தவிர இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வாங்குறேன் அப்படிங்கிறது சரியானதா இருக்கு. ரொம்ப காஷியஸா இருக்கணும் பென்னி ஸ்டாக்ஸ். இதே மாதிரி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ₹1,00,000 கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ₹1000 10,000 வரைக்கும் லாபம் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது எவ்வளவு நாள் எடுக்கும் சார்? அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே. அந்த ₹1,00,000ங்கிறது வந்து வெறும் ₹10,000 கூட மாறலாம், காணாமலும் போகலாம். ஒரு 4 பங்குகள் சொல்றேன். டிஎஸ்பி சாஃப்ட்வேர்னு ஒரு பங்கு, சில்வர் லைன் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பங்கு, இந்த மஸ்டா இண்டஸ்ட்ரீஸ். இந்த பங்குகள்லாம் ₹1000 மேலே 4 இலக்கத்தில் வர்த்தகமாகிட்டு இருந்த பங்குகள் இன்னைக்கு 0, 0.
ஒரு மதிப்பு கூட இல்ல. அதனால பங்குச்சந்தைங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ ஆதாயம் கொடுக்கக்கூடியதோ, லாபம் தரக்கூடியதோ அதற்கான வாய்ப்பு இருக்கோ, அதே அளவுக்கு ஆபத்தானதும் கூட. பங்குச்சந்தை முதலீட்டுல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். ம். ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கம்பேர் பண்ணையில. தி ரிட்டர்ன்ஸ் ஆர் நான் லீனியர்ன்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் டெபாசிட்ல தி ரிட்டர்ன்ஸ் ஆர் லீனியர். அப்படியே ரூ. 100ங்கிறது 108, அடுத்த வருஷம் 116, அடுத்த வருஷம் 124 அப்படி போயிட்டே இருக்கும். அது திடீர்னு ரூ. 50 வந்து நிக்காது. ம். அன்லெஸ் அதர்வைஸ் நீங்க ஒரு ரொம்ப தவறான ஒரு வங்கியில போட்டிருந்து திவால் ஆகக்கூடிய வங்கியா இருந்தாலும் ஒழிய. பங்குச்சந்தை அப்படி இல்ல. 100லேருந்து 108 போகும். 108லேருந்து 92க்கு வரும். 92லேருந்து 150 கூட போகும். 150லேருந்து 125 வரும். பட் அல்டிமேட்டா பார்த்தா நல்ல பங்காக இருந்தால் ம். ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ ஓகே. வருஷா வருஷம் இவ்வளோ கொடுக்கும். மாசம் மாசம் எனக்கு இவ்வளோ வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க பங்குச்சந்தை பக்கம் தலை வச்சே படக்கூடாது. ஸோ பங்குச்சந்தை வந்து இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா? இதை நான் டெய்லி அனலைஸ் பண்ணணுமா? இல்ல வீக்லி ஒன்ஸ் மட்டும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்தா ஓகே? நீங்க என்ன மாதிரி முதலீட்டாளர்ங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகே. இப்ப தினசரி வர்த்தகம் பண்றவங்க இருக்காங்க. நிமிடத்துக்கு நிமிடம் வர்த்தகம் பண்றவங்க இருக்காங்க. ம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து சார்ட் பார்த்து ஆமா. வர்த்தகம் பண்றவங்க இருக்காங்க. அவங்க 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கணும், நிமிஷத்துக்கு ஒருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீங்க நீண்ட கால முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நிறுவனமும் காலாண்டு முடிவுகள் வெளியிடுகிறது. ம். ஸோ அந்த காலாண்டுக்கு ஒரு முறை நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து நல்ல நிர்வாகம், முக்கியமா நல்ல நிர்வாகமா இருக்கணும். எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சி உள்ள கூட தொழிலா இருக்கணும். இது 2யும் பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா, காலாண்டுக்கு ஒரு முறை அதை ரிவ்யூ பண்ணி பார்த்தா கூட போறோம் நமக்கு. இப்போ சமீப காலமா யுஎஸ் ஸ்டாக்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். யுஎஸ் ஸ்டாக்ஸ்குள்ள போகணும் அப்படின்னா இந்தியன் ஸ்டாக்ஸ்ல எவ்வளவு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்? வர்த்தகம் பத்தி எத்தனை அளவுக்கு நாலேஜ் இருந்தா பண்ணலாம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ம். இது வந்து கெட்டிங் அக்கஸ்டம் டு சம்திங். ம். இந்த ஒரு வாலட்டிலிட்டிக்கு நம்மள பழக்கப்படுத்திக்கணும். ம். அத வந்து பயப்படக்கூடாது. வாலட்டிலிட்டி நமக்கு ஒரு ஃப்ரெண்ட். ம். அதுல ரைட் சைடுல நம்ம இருக்கணும். இறங்கி இருக்கப்ப நம்ம வாங்குறோம்னா பிரச்சனை இல்ல. ஏறி இருக்கப்ப வாங்குனோம்னா இறங்குறப்ப பயமா இருக்கும். அதுதான் பிரச்சனை. ம். ஸோ அந்த பழக்கம்ங்கிறது ஒரு 2 புல் பேர் மார்க்கெட்டை நீங்க இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பக்குவம்ங்கிறது வரும். 2 தடவை ஏறி 2 தடவை இறங்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். 3rd டைம் வரும்பொழுது இது இப்படி தான் இருக்கும் இந்த சைக்கிள். என்னதான் நம்ம பாடம் எடுத்தாலும், படிச்சு சொன்னாலும், அந்த சொந்த அனுபவம்ங்கிறது வரும்பொழுது தான் வரும். அதுக்கு 7, 8 வருஷங்கள் ஆகும் நார்மலா. ஓகே. பட் அதுக்காக அவ்வளோ காலம் ஆகுமான்னா, இன்னைக்கு 18, 20 வயசு பசங்கள்லாம் அமெரிக்கால ட்ரேட் பண்றாங்க. ஆமா. இந்தியாவுல இருந்து. எஸ். பண்ண முடியும். நீங்க அந்த உங்களுடைய வளரக்கூடிய சூழல், நீங்க படித்த படிப்பு, நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்டா, இன்டர்நேஷனல் கரன்சி மார்க்கெட்டோட இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட மூவ்மெண்ட் எப்படி தெரியும்? பாண்ட், டிபென்ச்சர்ஸ் உடைய அந்த ஈல்டு அது எப்படி மாறுது? அது எப்படி பங்குச்சந்தையை பாதிக்கும்? அ ஒரு பொருளாதார எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்றோம். பணவீக்கம், ம். அ அதே மாரி தொழில் வளர்ச்சி குறியீடு, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் எப்படி பாதிக்கும்னு தெரிஞ்சதுன்னா, அதன் அடிப்படையில சர்வதேச பங்குச்சந்தையில நீங்க சின்ன வயசுலயோ அல்லது ஓரிரு ஆண்டுகள் அனுபவத்தில கூட ட்ரேட் பண்ணலாம். ம். பட் பொதுவாக இந்த வாலட்டிலிட்டிக்கு நீங்க ரெடியாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அமெரிக்க பங்குச்சந்தை பொதுவாக ரொம்ப வாலட்டைலா இருக்காது. ம். பட் 2020க்கு பிறகு அது மாறிவிட்டது. ஏன்னா ஓகே. அடுத்த புரட்சி மாரி மிகப்பெரிய அளவுல இந்த தொழில்நுட்பம் எப்படி தகவல் தொழில்நுட்ப புரட்சி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சோ, ம். இப்ப அந்த தொழில்நுட்ப புரட்சி வேற மாரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, ம். அந்த செயற்கை நுண்ணறிவுல வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சுட்டு வருது. அப்ப அத பயன்படுத்தி வரக்கூடிய பங்குகள் டெஸ்லா ம். அப்படின்னா திடீர்னு $210 போகுது, திடீர்னு $140 வருது. மறுநாள் $180 போகுது. ம். இப்படிலாம் வாலட்டிலிட்டி அமெரிக்கால பார்த்து 20 வருஷம் ஆச்சு. ஓகே. ஸோ அந்த வாலட்டிலிட்டிக்கு நம்ம அந்த அதீத ஏற்ற இறக்கங்களை பார்த்து நாம் பயப்படுகிறோமா? ம். இல்லை அதை ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கிறோமா? அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க அமெரிக்க பங்குச்சந்தைக்கோ, இந்திய பங்குச்சந்தைக்கோ வரலாம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார். உங்க பிஸி ஷெட்யூல்ல நிறைய டீட்டெயில் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.